ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் அனலைசிஸ் சுச்சுவேஷனுடைய ஒரு எக்ஸாம்பிள் பேசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேசேஜில் அவங்க எதை கொடுத்துருக்காங்கன்னா Sam's small furniture factory was doing more business than ever before and had a solid backlog of orders that ensured continuous production. Its profit, however, had not kept pace with production. Raising machinery, lumber hardware costs, higher wages, and higher operating expenses all combined to eat into profit. ஸோ சாம் அப்படின்றவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபர்னிச்சர் ஃபேக்ட்ரி இருக்குது. ரீசெண்ட் டைம்லோட ஒரு பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா போகிறதுனால நிறைய ப்ரொடக்ஷன் பேக்லாக்ஸ்லாம் இருக்குது. ஹவெவர் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. புரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுற அளவுக்கு ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் இல்ல. இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஷின் வந்து நெறைய யூஸ் பண்றதுனாலயும், அதனோட ஹார்ட்வேர்ஸ் காஸ்ட்டும், ஹையர் வேஜஸ்னா சேலரி, ஸோ இது எல்லாமே அவரோட ப்ராஃபிட்ட வந்து காலி பண்ணிடுது. மிஸ்டர் சாம் வாஸ் கன்சர்ன்ட் அபவுட் திஸ் சிச்சுவேஷன் அண்ட் ஹேட் தாட் அபவுட் ரைசிங் த பிரைசஸ் ஆஃப் ஹிஸ் ப்ராடக்ட். This was not practical at the present, however, because the prices of most items had increased within the last 6 months. Among various alternatives, he had considered opening an outlet to retail his product. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளத்த அவர் கியூர் பண்ணணும்னா, சாம் வந்து இந்த சிச்சுவேஷன பத்தி வருத்தப்படுறாரு. அண்ட் அவரோட ப்ராடக்ட்டோட பிரைஸ இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனா பிராக்டிகலா அது பார்த்தீங்கன்னா, நடைமுறைக்கு செட் ஆகாது. ஏன்னா ரீசென்ட் டைம்ல 6 மந்த் அதான் லாஸ்ட் 6 மந்த்ல தான் அவரோட நெறைய ப்ராடக்ட்டோடைய பிரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு. ஸோ அவருக்கு நெறைய ஐடியாஸ் இருந்தாலுமே, ஒரு நியூ அவுட்லெட் ஓப்பன் பண்ணலாமா அப்படின்னு அவர் கன்சிடர் பண்றாரு. The Sam company had been established when Sam's father had started a small woodworking shop in his garage 20 years before. When Sam had come into the business about 5 years later, the shop had been moved to a warehouse on the outskirts of town. ஸோ சாம் கம்பெனி எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா, சாமோட ஃபாதர் வந்து ஒரு ஸ்மால் வுட் ஒர்க்கிங் ஷாப்பை அவரோட கராஜ்லயே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரு ஸ்டார்ட் பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறம், சாம் வந்து பிசினஸ் உள்ள என்டர் ஆகி, அந்த ஷாப் வந்து ஒரு வேர் ஹவுஸ்க்கு வந்து மூவ் பண்றாரு, சிட்டியோட அவுட் சைடர்ல. அட் தட் டைம் மச் ஆஃப் த ஸ்பேஸ் வாஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்டோரேஜ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இடமே பார்த்தீங்கன்னா, அவரோட மெட்டீரியலுமே, அவர் முடிச்ச அந்த மெட்டீரியல் வைக்கிறதுக்குமே யூஸ் பண்ணாங்க. த்ரூ த நெக்ஸ்ட் 10 இயர்ஸ், மோர் அண்ட் மோர் ஆஃப் த ஸ்டோரேஜ் ஏரியா had been taken over by equipment and the workspace. Therefore, an additional storage building had been constructed next to the original building. ஸோ அடுத்த 10 வருஷத்துல அதனோட மெட்டீரியல்ஸ், அது யூசேஜ், அத வைக்கிறதுக்குமே அந்த இடம் வந்து ஃபுல் ஆனதுனால, அவரோட ஒரிஜினல் பில்டிங் பக்கத்திலேயே அடுத்த ஒரு பில்டிங்க வந்து ஸ்டோரேஜ்க்காக பில்ட் பண்றாரு. The payroll had grown to 20 craftsmen who were supervised by a production manager. Mr. Sam and one bookkeeper did the purchasing, accounting, and sales work. The shop, located in a city of 25,000 people, had begun special order custom basis, selling mainly to the resident. Through that years of a standard line of tables and chairs had been developed, which now accounted for 78% of sales. Most of the standard line furniture was sold through four wholesalers to retail furniture stores in a five-state area. Two outlets in the city, a department stores, and a large furniture showroom were bought directly from the factory. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ உங்ககிட்ட வந்து 20 கிராஃப்ட்மேன்ஸ் வச்சு ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாருமே ஒரு புரொடக்ஷன் மேனேஜர் வச்சு சூப்பர்வைஸ் பண்றாங்க. மிஸ்டர் சாமும் ஒரே ஒரு புக் கீப்பர் மட்டும் தான் பர்ச்சேசிங், அக்கவுண்டிங், சேல்ஸ் ஒர்க் எல்லாமே பார்ப்பாங்க. இந்த ஷாப் எங்க லொகேட்டட் ஆயிருக்குன்னா, 25,000 பேர் இருக்கிற இடத்துல லொகேட்டட் ஆயிருக்கு. மோஸ்ட்லி அவங்க வந்து ஸ்பெஷல் கிராஃப்ட்மேன்ஸ வச்சு கஸ்டம் பேசிஸ்ல தான் அவங்க வந்து ப்ராடக்ட்ட மேக் பண்றாங்க. இது எல்லாமே ரெசிடென்ட்ஸ்குள்ளேயே சேல் ஆயிடுது. ஸோ த்ரூ த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான டேபிள் அண்ட் சேர்ஸ வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்டாண்டர்ட் டேபிள், சேர்ஸ் தான் கம்பெனியோட 78% ஆஃப் சேல்ஸ்ல வந்து இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் லைன் ஃபர்னிச்சர் எல்லாமே 4 ஹோல்சேலர்ஸ்க்கு 5 டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு சேல் ஆயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா, அது போக 2 அவுட்லெட்ஸ்க்கும் குடுக்குறாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அண்ட் லார்ஜ் ஃபேக்டரியுமே பார்த்தீங்கன்னா, ஃபேக்டரியிலருந்து ஃபர்னிச்சர் ஷோரூம்க்குலாம் ஸ்ட்ரெய்ட்டாவே போயிடுது. ஆல்தோ மோஸ்ட் ஆஃப் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டம் மேட் ஐட்டம்ஸா இருக்கும். வித்தின் த ஸ்டேட் உள்ளயே பார்த்தீங்கன்னா, a few came from states from all areas of the country. ஒரு சிலது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரீஸ்ல இருந்தும் வருது. In examining his sales and profit records for the past 2 years, Mr. Sam found that while sales had increased steadily, profits showed only a very slight increase over the preceding years. Further studies showed that while the sale of custom-made merchandise netted a consistently good profit, standard items sold on a slimmer margin lost money in some cases. ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்னுடைய ப்ரொடெக்ஷன் ப்ராஃபிட் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது, சாம் என்ன அனலைஸ் பண்றாருன்னா, புரொடெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுற அளவுக்கு ப்ராஃபிட் வந்து ஸ்டெடிலி இன்க்ரீஸ் ஆகல அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் ஃபர்தர் ஸ்டடீஸ் எது சொல்லுதுன்னா,
கஸ்டம் மெர்ச்சன்டைஸ்க்கு அதாவது கஸ்டம் மேட் ப்ராடக்ட் வந்து நெறைய ப்ராஃபிட் தர அளவுக்கு, அந்த ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ் சேல் பண்றாங்கல்ல, அது வந்து அந்த அளவுக்கு மார்ஜின் வந்து குடுக்கல. அது வந்து லைட் ப்ராஃபிட் தான் தருது. அதுவும் சம்டைம்ஸ் வந்து மனியும் லாஸ் ஆயிடுது. ரெய்சிங் மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் மோர் ரிஜிட் ஸ்பெசிஃபிகேஷன் டிமாண்ட்ஸ் ஃப்ரம் லார்ஜ் ரீட்டெயில் பர்ச்சேசிங் ஹேட் போத் கான்ட்ரிபியூட்டட் டு த ப்ராப்ளம். ஸோ வந்து பிரைஸஸ் அதிகமாகறதுனாலயும், கிராஃப்ட்மேன்ஸ்னுடைய வேஜஸ் அதிகமாகறதுலயும் நெறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் ஃபார் கஸ்டம் ஒர்க் ஹேட் டு பி லிமிட்டட். ஃபார் டாப் கிராஃப்ட்மேன்ஸ் வேர் இன் ஷார்ட் சப்ளை அண்ட் மச் ஆஃப் ஹிஸ் ஒர்க் டிமாண்ட் ஹைலி ஸ்கில்ட் கேபினட் மேக்கர்ஸ். ஸோ அவரோட ஒர்க் பார்த்தீங்கன்னா, கஸ்டம் மெர்ச்சன்டைஸ் ஒர்க்குக்கு வந்து நெறைய மச் ஸ்கில்டு கேபினட் மேக்கர்ஸ் தேவைப்படுறாங்க. பட் இப்போ வந்து ஷார்ட் சப்ளை இருக்கிறதுனால, அவருக்கு வந்து கஸ்டம் மேட் அந்த வொர்க்க வந்து லிமிட்டட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காரு. மிஸ்டர் சாம் பிலீவ்ட் தட் ப்ராஃபிட் குட் பி இம்ப்ரூவ்ட் இஃப் த வால்யூம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபர்னிச்சர் குட் பி இன்க்ரீஸ்ட். Discussing the situation with his production manager, Mr. Sam commanded Lem, what would you think about opening a retail showroom here? The way I see it, our standard items are popular and almost sell themselves. Therefore, plenty of room since we had the new building and fixing up a nice looking showroom shouldn't be too difficult or expensive. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் என்ன பண்றாருன்னா, கன்சிடர் பண்ணி ஒரு பிளான் பண்றாரு. நம்ம கஸ்டம் பேஸ்ட் கேபின் பண்றத விட, ஸ்டாண்டர்ட் லைன் ஆஃப் அந்த செட் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் பண்ணாலுமே, நமக்கு ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கும். ஸோ அவரோட புரொடக்ஷன் மேனேஜர் கிட்ட அவரு டிஸ்கஸ் பண்றாரு. "நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணலாம்." அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, அவரு என்ன நெனைக்கிறாருன்னா, அவரோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அதுங்களாவே சேல் ஆயிடும். நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கிறதுனாலயும், நல்ல ஒரு நேம் இருக்கிறதுனாலயும், அவருக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சீக்கிரமா சேல் ஆயிடும். அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நியூ பில்டிங்ஸ் இருக்கிறதுனால, ஒரு புது ஷோரூம அங்கேயே ஓப்பன் பண்றது வந்து அந்த அளவுக்கு கஷ்டமாவோ, ரொம்ப எக்ஸ்பென்சிவாவோ இருக்காதுன்றாரு. If we cut out the retail margin and split it between the customer and ourselves, we can cut prices or hold them steady anyway, still make a decent profit. The retail showroom, Sam explained, would not replace the existing distribution channels, but rather complement them. அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ரீட்டெயில் அதாவது ஹோல்சேலர்ஸ கட் பண்ணலாம். நம்பளே வந்து நம்ம கிட்ட இருந்து ஸ்ட்ரெய்ட்டா கஸ்டமர்ஸ் வாங்கிக்கிற மாரி பிளான் பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு சில அமௌண்ட்ட கட் பண்ணலாம். அதுவும் இல்லாம ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்ட வந்து மேக் பண்ணலாம். ஸோ இது இவரோட பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ஷோரூம வந்து கட் பண்றது கிடையாது. பட் காம்ப்ளிமென்ட்டா எக்ஸ்ட்ரா ஒரு ரீட்டெயில் வைக்கிறது தான். The showroom could be located in the factory, saving salary, delivery and rental cost. And other idea that Sam raised was the possibility of increasing the number of retail stores that carry the Sam company's line. ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, ஷோரூம் வந்து நம்ம ஃபேக்டரியிலேயே லொகேட் பண்றது மூலியமா, டெலிவரி அண்ட் ரென்டல் காஸ்ட்ட வந்து நம்ம சேவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இவரோட அடிஷனல் ஐடியா என்னன்னா, சாம் வந்து இப்ப இருக்கிற ரீட்டெயில் ஸ்டோர்ஸ விட இன்னும் ரீட்டெயில வந்து அதிகப்படுத்துறாரு. It has not suggest that the furniture sales are extended geographically beyond the 5 states now served, but rather a more intensive effort would be made to increase the number of retail outlet in these states. ஸோ வந்து அந்த 5 ஸ்டேட்ஸ் வந்து ஏற்கனவே செல் ஆயிட்டு இருந்த அந்த 5 ஸ்டேட்ல இருந்து வேற எந்த ஸ்டேட்டுக்குமே அவங்க எக்ஸ்ட்ரா வந்து குடுக்கல. பட் அவரு என்ன சொல்றாருன்னா, இன்னும் அவுட்லெட்ஸ வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஹோல்சேலர்ஸ வந்து அந்த டிஃபரெண்ட் ஸ்டேட்ல இருக்கிற ஹோல்சேலர்ஸ் வந்து ஏற்கனவே 4 ஹோல்சேலர்ஸ் குடுத்திருந்தாங்க. இப்போ வந்து அத 5ஆ மாத்தலாம், 6ஆ மாத்தலாம் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. According to Sam, this could be accomplished by adding more wholesalers, especially in the large state. Sam's marketing manager பார்த்தீங்கன்னா, டேவிட் agreed that the number of retail outlets that should be increased by more intensive coverage of wholesalers or by adding additional wholesalers to the network. ஸோ அவரோட மார்க்கெட்டிங் மேனேஜர் யாருன்னா டேவிட். அவரு வந்து இந்த ப்ராடக்ட் இந்த ஒரு பிளானுக்கு வந்து ஒத்துக்கிறாரு. நம்பர் ஆஃப் இன்டென்சிவ் வொர்க் அதாவது அந்த கஸ்டம் பேஸ்டு வொர்க்க வந்து நம்ம இன்கிரீஸ் பண்றத விட, நம்ம ஸ்டாண்டர்ட் லைன் இன்கிரீஸ் பண்ணா நம்மளோட புரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அதே டைம்ல ப்ராஃபிட்டும் அதிகமா இருக்கணும். டேவிட் எத சஜெஸ்ட் பண்றாருன்னா, that the company should find a way to increase sales through moderate sized retailers rather than expand sales to department stores and large distributor. அவரு என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து ஒரு மாடரேட் சைஸ்ட் ரீட்டெயிலர்ஸ்க்கு வந்து குடுக்கணும். ஒரு லார்ஜ் ரீட்டெயிலர்ஸ்க்கோ, இல்ல ஸ்மால் ரீட்டெயிலர்ஸ்க்கோ இல்லாம, ஒரு அதாவது மீடியம் ரீட்டெயிலர்ஸ்க்கு குடுக்கணும் அப்படின்னு. Norbert explained that although large retailers could order in bulk, the profit margin was lower. What was needed, according to David, was a balance of sales between large and small retailers, with about three-fourths of total sales allocated to the smaller or moderate size retailers. ஸோ நாபர்ட் என்றவர் அவரு பேரு தான் டேவிட் நாபர்ட் அவரோட ஃபுல் நேம். அவர் என்ன சொல்றாருன்னா, லார்ஜ் ரீட்டெயிலர்ஸ் வந்து பல்க்கா ஆர்டர் பண்ணாலுமே, அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது கம்மியா தான் இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் பேலன்ஸா இருக்கணும். சேல்ஸ் அண்ட் பிட்வீன் லார்ஜ் அண்ட் ஸ்மால் ரீட்டெயிலர்ஸ்க்கு 2 பேருக்கும் இடையில பேலன்ஸ் இருக்கணும்.
3/4 ஆஃப் டோட்டல் சேல்ஸ் எதுக்கு அலாட் பண்றோம்னா, நம்ம ஸ்மாலர் அப்படி இல்லன்னா மாடரேட் சைஸ் ரீட்டெய்லருக்கு அலாட் பண்ணணும். சப்போர்ட் ஹிஸ் ஆர்குமென்ட் டேவிட் எத சப்ளை பண்றாருன்னா, ஒரு ஃபாலோயிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஷோ பண்றாரு. அதுல என்ன ஸ்டாட்டிஸ்டிக்னா, a standard set of table and 4 chairs sold to a large department store earn 25% profit to the factory. The same set sold to a small அப்படி இல்லன்னா moderate சைஸ்ட் ரீட்டைல் ஏர்ன்ட் 40% ப்ராஃபிட். ஸோ அவர் என்ன ஸ்டாட்டிக்ஸ் ஷோ பண்றாருன்னா, ஒரு ஸ்டாண்டர்ட் செட் ஆஃப் டேபிள் அண்ட் 4 சேர்ஸ வந்து ஒரு லார்ஜ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு நம்ம குடுக்கறது மூலியமா 25% ப்ராஃபிட் தான் வருது. ஆனா இதே ஒரு ஸ்மால் அப்படின்னா, மாடரேட் சைஸ் ரீட்டெய்லர்ஸ்க்கு குடுக்கும்போது, அது பார்த்தீங்கன்னா 40% ப்ராஃபிட் குடுக்குது. தேர்ஃபோர், ஆஸ் ஃபார் அஸ் டேவிட் வாஸ் கன்சர்ன்ட், சேல்ஸ் ஷுட் பி இன்கிரீஸ் டூ ஸ்மாலர் ரீட்டெய்லர்ஸ் ஒன்லி. அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்மாலர் ரீட்டெய்லர்ஸ்க்கு தான் நம்ம வந்து குடுக்குற சேல்ஸ வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ராமு, சாம்சனுடைய புரொடக்ஷன் மேனேஜர். ஸோ ராமுன்றவர் பார்த்தீங்கன்னா, சாமோட புரொடக்ஷன் மேனேஜர் பத்தி வரிட் அபௌட் தி புரொடக்ஷன் கேப்பபிலிட்டீஸ் ஆஃப் த ஃபேக்டரி. ஸோ கம்பெனியுடைய புரொடக்ஷன் கேப்பபிலிட்டிய பத்தி புரொடக்ஷன் மேனேஜர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு. ஏன்னா, with the output reaching capacity, how could the marketing people plan for increased sales without taking into consideration the capacity of the plant? ஸோ வந்து ஃபர்னிச்சர் மேக் பண்ணணும்னா பிளான்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ பிளான்ட்டோட கெப்பாசிட்டிய வச்சு எப்படி வந்து அந்த நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஐட்டம்ஸ வந்து அவங்க மேக் பண்ண முடியும். ஏன்னா புரொடக்ஷனோட ப்ராசஸ் அதிகமாகும்னா நமக்கு பிளான்ட்டோட புரொடக்ஷனும் அதிகமா தேவைப்படும். ஈவன் இஃப் அன் அடிஷனல் ஷிஃப்ட் வாஸ் ஆடட், த ஃபேக்டரி குட் ஒன்லி இன்கிரீஸ் அவுட்புட் பை அனதர் 40% வித் எக்ஸீடிங் மிஷினரி. இப்ப இருக்கிற மிஷினரிஸ வச்சு நம்ம அடிஷனல் ஷிஃப்ட் பண்ணாலுமே 40% இருக்கிறத விட கொஞ்சம் தான் இன்கிரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ராமு felt that the best way to increase sales would be the expand the custom made merchandise. ஸோ ராமு என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம சேல்ஸ இன்கிரீஸ் பண்ணணும்னா நம்ம கஸ்டம் மேட் மெர்ச்சன்டைஸ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றாரு. ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் ஷுட் பி மேட் டு ஹையர் மோர் கேபினெட் மேக்கர்ஸ். Sam could survey the various vocational schools in the area to find young men who would work as apprentice in the factory. ஸோ சாம் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்து நெறைய மோர் கேபினட் மேக்கர்ஸ வந்து அவர் ஹையர் பண்ணணும். இதுக்கு அவர் என்ன பண்ணணும்னா, ஃப்ரீயா வொர்க் பண்ற அப்ரென்டிஸ் இருப்பாங்கல்ல, இன்டர்ன் மாரி. ஸோ அவங்கள வந்து வெகேஷனல் ஸ்கூல் லீவ்ல அவங்க போயிட்டு அவங்கள ஹையர் பண்ணணும். ஸோ அதுக்காக நெறைய அவர் சர்வே பண்ணணும் அப்படின்றாரு. டிமாண்ட் வாஸ் இன்கிரீசிங் ஃபார் த சார்ட் ஆஃப் கஸ்டம் வொர்க் தட் வாஸ் சப்ளைட். மோரோவர், கஸ்டம் வொர்க் வாஸ் த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் ஃபார் த கம்பெனி. ஸோ வந்து அவங்களோட கஸ்டமர்ட் வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய டிமாண்ட் வந்து ரீசென்ட் டைம்ல இன்கிரீஸ் ஆயிருக்கு. அவங்களுக்கு கம்பெனியோட ப்ராஃபிட் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கேருந்து வருதுன்னா, கஸ்டம் மேட் வொர்க் அதுலருந்து தான் வருது. He weighed all the alternatives. He concluded that increasing sales without improving profitability would be a waste of resources. ஸோ இது எல்லாத்தையுமே அவர் கால்குலேட் பண்ணி அவர் என்ன கன்க்ளூட் பண்றாருன்னா, நம்ம புரொடக்ஷன இன்கிரீஸ் பண்ணா ப்ராஃபிட் வரணும். அப்படி ப்ராஃபிட் வராம நம்ம புரொடக்ஷன இன்கிரீஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. He would have to determine which alternative would allow his company to grow, while at the same time contributing to profit improvement. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். அவரோட கம்பெனி வந்து க்ரோ ஆகுறதுக்கு வேற எதனா ஐடியா இருக்கான்னு செக் பண்ணணும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டும் அவர் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த டோட்டல் பேசேஜ்ல அவங்க குடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த பேசேஜ் ஃபுல்லா நம்ம படிச்சுட்டு, கீழ குடுத்திருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ வாங்க கொஸ்டின்ஸ் பார்ப்போம்.